శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం. निधयेर्दिनां श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय ते नमः। श्रौत स्मार्त आदिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्त वेदार्थ विदे विकनसे नमः। श्रुति स्मृति नदी पूर्णं शास्त्रकल्लोल शंकुलं
विष्णु भक्ति युदकं शुद्धं वंदे श्री विकनोर्नवं श्री गोविंद 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 अद्य श्री महाविष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले श्री श्रीनिवासस्वामिनः दिव्य सन्निधौ कल्याण मंडपे अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चांद्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभ नक्षत्र शुभ योग शुभ करण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां शुभदिनौ श्री श्रीनिवासस्वामिनः प्रीत्यर्थं मम ఇప్పుడు మీ యొక్క గోత్రము మీ యొక్క పేరు మీ భార్య పేరుని మీ పిల్లల పేర్లని మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహ కుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు మనసులో స్వామివారికి ఉంచవలసినది. చెప్పండి. సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ ఫల పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతాన सौभाग्य सिद्ध्यर्थम राजद्वारे राजमुखे सर्वकार्य आनुकूल्य सिद्ध्यर्थम श्री श्रीनिवासस्वामिनः करुणा कटाक्ष वीक्षण परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थम लोकक्षेमार्थम श्रीभूमि नीला समेतस्य श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिक कल्याणोत्सवं श्री वैखानस दिव्य आगमोक्त प्रकारेण अहम आचार्य मुखेन कारयिष्ये सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடவாணனின் திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்திரையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. சுபதினமான இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் அடியார்களின் பொருட்டு வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வண்டார்பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உன் தனக்கே தொண்டனேற்கு ஏன் செய்கின்றாய் சொல்லு நாள் வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே என்று பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் போற்றி அருளி செய்துள்ளார். வண்டுகள் கூட்டங்கள் வந்து தேன்பா பருகும்படியான தேன் நிறைந்த தாமரை பூவில் என்றும் மகிழ்வோடு வாழும் தாயார் திருமங்கை ஆழ்வார் இவ்விடத்தில் பக்தர்களையே வண்டினத்தோடு ஒப்பிட்டுள்ளார். 4 வேதங்களையும் வெளிப்படுத்திய பெருமானே திருக்கண்ணபுரத்தில் தன் பிரிய பத்னியோடு எழுந்தருளியுள்ளான் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள உயர்ந்த பாசுரம் இது. திவ்ய தம்பதிகள் இடத்தே
தேன் உண்ணும்படியான வண்டுகள் போல உகந்து அனுபவிக்கும் தொண்டர்களின் மேன்மையின் பொருட்டு பிரார்த்திக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அனைத்து பக்தர்களை வாழ்த்தி இனிதே வரவேற்கின்றது. இன்றைய தினம் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி அழகாக எழுந்தருளிருக்கும் திருக்கல்யாண கோலத்தில் வெட்கி தலைகுனிந்திருக்கும்படியான நோக்கம். இப்பொழுது அர்ச்சக சுவாமி ஸ்ரீ விஸ்வக்சேன ஆராதனை மேலே பூசுத்தி என்று கிரமமாக வைக்கானச முறை ஆகம முறைப்படி செய்ய துவங்க இருக்கும் இந்த வேளையில் இந்த கல்யாண உற்சவத்திற்குரிய கிரமங்களை சேவித்து கொண்டே வேத கோஷங்களையும் செவிப்படுத்து கொண்டே எம்பெருமான் மலையப்பனின் திருவுள்ள கருத்து அடியார்களை என்றும் போஷித்து ரட்சிப்பதே என்பதே அந்த திவ்ய தம்பதிகளின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. அதை மேலும் ஆழ்வார்களின் ஏறச்சொற்கள் ஆச்சாரியர்களின் ஸ்லோக தொகுப்போடு நாம் நன்றாக அனுபவித்து நன்றாக பலனை பெற்று வாழ்வாங்க வாழ்த்த அமைகிறது இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். வெங்கட சைலநாதனோடு என்றும் பிரியாது இருக்கும் தாயாரே தயை என்று வர்ணித்து அந்த தயை குணமே வெங்கடவாணனிடத்தை என்றும் பிரியாது, அதாவது தயை என்னும் குணமே தாயாராக அகலையிலே நிறையும் என்று சேர்ந்து கலந்து திவ்ய தம்பதிகளாக அடியார்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொருள்பட தயா சதகம் என்னும் ஸ்லோகத் தொகுப்பை சாதித்தருளியுள்ளார் ஸ்ரீ சுவாமி தேசிகன். தயாதேவியான தாயார் எம்பெருமானோடு சேர்ந்து அடையார்களை ரட்சிக்கும் அந்த வாத்சல்ய குணத்தை சற்று மேலே இப்பொழுது நிருபமுகுண சிந்துரு நித்த லக்ஷ்மே சமேதோ நிகழ நிகமவேத்யோ நிஸ்துலோ வெங்கடேஷ நிஜச்சரண சமர்த்தியாசக்த பக்தௌ கரக்ஷீ நிவசத ஹிருதயே மே ஸ்வாங்கிரபக்தின் விதன்வன்ன சுக்லாம் பிரதரம் விட்டம் ஜதவர்ணம் ஜதத்புஜம் பிரசன்னவதனம் ஜாஜேத் சர்வ விக்னோபசாந்தயேத் ததேவ லக்னம் சுதனந்ததேவ தாராபலஞ்சந்திரமலந்ததேவ வித்யாபலம் தெய்வபலந்ததேவ லக்ஷ்மீபதே தேங்கிரகம் ஸ்மராமி யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண த்ரபார்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீ விஜயோர்போதி த்ருவாணி த்ருவதிர்மவ ஸ்மிருதே சகல கல்யாண பாதரம் யத்ர ஜாயதே புருஷோத்தமஜன் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம் லாபஸ்தேஷாம் ஜகஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தே விருதஸ்யாமோர்தயஸ்தோ ஜனார்தனः ஆபதாம் வஹர்த்தாரம் தாதாரம் சர்வதம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் போஜோ போஜோ நமாம்யம் பிராணாநாஜம் ஜாத். अद्यमया पूर्वोक्त एवं गणविजयजनविट्टायामस्यां सुपतिदौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासमेत श्री श्रीनिवासत्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वाचनं करिष्ये आदौ निर्विघ्नेन प्रसभावाप्त्यर्थं विश्वक्षेणाराधनं करिष्ये तथा कलशाराधनं करिष्ये दारासप्तचतुर्मानदेषु सरत्सरित्सु परिपूरितेषु अपोमुरुन्नं प्रतिपादयिष्ये ऋणोमि दत्ताकुं सुचरकुं सुचर्मा इदमापश्यवाजुपतमाज्यान्ताज्यान्ततमाशुभा शुभतमाः पूताः पूततमा पुण्या पुण्यतमामेत्या मेत्यतमामृतामृतरसाः पूता ब्रह्म पवित्रेण भूता सूर्यस्य रश्मिभिः एते चतुं वृणजेदहत्रं जज्ञजाः पाशाविददाः पुरुत्राः तेभ्यो नैन्द्रसविदोदविष्टर्विश्वे देव अमुञ्चन्तमरुतस्वस्य ॐ भू वरुणमावाहयामि प्रजेदसमावाहयामि रक्ताम्बरमावाहयामि यादस्पतिमावाहयामि वरुणाय नमः इदमासन वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि वरुणाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रेत सुप्रसन्नो वरदो भवतु ओमाग्नेयोजस्मात् वदामहे त्वां विश्वे सदात्वं महितो न शम्भो वैराजन्ते सुखदन्निदत्ता प्रैषामतीशो विबुधानामनादिः यामे सुस्तान्तनिदान्तदातु ओं भो विश्वक्षेणमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि नित्यानपायनमावाहयामि तद्दक्षिणे सूत्रपदेमावाहयामि वामे जयामावाहयामि विश्वक्षेणाय नमः इदमासन विश्वक्षेणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि विश्वक्षेणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि विश्वक्षेणाय नमः शान्ताय नमः हराय नमः मिताय नमः नित्यानपायने नमः विश्वक्षेणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्षेणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रेत सुप्रसन्नो वरदो भवतु भवद्प्रणिग्रः सुपुण्याहं करोमि कुरुष्व स्वस्तिः प्रोक्षितमस्तु
अस्तु प्रजापति प्रगिदां प्रगिदां प्रजापतिः श्याम यन्तगोराणजां यन्तपापाणजां यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम यन्तगोराणजां यन्तपापाणजां यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम यन्तगोराणजां यन्तपापाणजां यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्तनो यदा विट्टर्वचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विट्टर्वचक्रमे त्रयधानतदेपदं समूढमस्य पाकुं सुरे त्रीणि पिता विचक्रमे विट्टर्गोपादाभ्यः तदोधर्माणि धारयन् विष्णोकर्माणि विस्कतगिदो व्रतानि पुष्पदे इन्द्रस्वयुज्जस्सका तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्तु सूर्यः दिवे वदक्षुरादनं तद्विप्राशो विपञ्चभोजा कृपाकं तस्कमिन्ददे विष्णोर्यत्परमं पदं भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्जत्राः स्त्रैरङ्गे सुष्ठुभागं तस्तनोभिर्विषेमहितं जनायुः शतमिन्नशरदान्त्यदेव यत्राणश्चक्राजरसन्तनूना पुत्रा सौयत्र विद्रोपवन्त मानो मध्याह्ने निषदा यद्गन्तो अतिथिर्जोरतिथिरन्तरिक्षम् अतिथिर्माता च पिता च पुत्रः विश्वे देवादितिः पञ्चजन अतिथिर्जातमतिथिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तत्पट्कुर्वेदोपव्युषं यदा वै सूर्यमुदेति अधनक्षत्रङ्गीति यावत् सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् गुरुवेत्कारे स्यात् पुण्याः जेव कुरुते दिविश्रे स्वान्तरिक्षे दस्वां पृथिव्या सम्भव ब्रह्मवच्चसमसि ब्रह्मवच्चसायत्वा पवमानस्सु वर्जनः पवित्रेण विदर्शनिः यः पोदासु पुनातुमा पुनन्तु मा देव जनाः पुनन्तु मनबोधिया पुनन्तु विश्व आयवः जातवेद पवित्रवदे पवित्रेण पुनायम शुक्रेण देवदेद्यते अग्ने कृत्वा कृतोगं वृण यत्ते पवित्रमुच्चषे अग्ने विदतमन्तराः ब्रह्मदेन पुनीमहे उपाभ्यां देवसविदः पवित्रेण धमेन च यः पावमानीरुद्येति ऋषिभिः संवृतकं वृषो तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्मदोदकं पावमानी स्वस्तजनीः सुतगायकृतश्च्युतः ऋषिभिः संवृतोर्जः ब्राह्मणेष्वमृतकं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तु मा प्राजापत्यं पवित्रं सदोद्यामगुं निरण्मयं तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्सु नेते सहमा पुनातु सोमस्वस्यावरणस्समीच्या यमो राजा प्रविणाभिप्रातुमा जातवेदा मूर्धयन्त्या पुनातु तत्संयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जगातुपेक्षितं सन्नोऽस्तु द्विपदे षञ्चतुष्पदे ओं शान्ति शान्ति शान्तिः प्राच्यादिषु देवार्तजो मार्जयन्तां दक्षिणाजान्ति समासाः पितरो मार्जयन्तां प्रतीच्यादिषु गृहाः पशवो मार्जयन्ताम् उदीच्या दिश्या भवौषधयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वाजादिषु यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अधोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोष्पदे प्रजजाने यस्मान् स्मावेशोहणमेवोपमानः हृत्ते न्यूनं प्रदतन्नोजुजस्मात् सन्नये त्वपदे चतुष्पदे अमीमः वास्तोष्पदे विश्वारूपाण्यावशन् सकासुसे वजे दिनः वरुणाय नमः विश्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः विश्वक्षेनाय नमः यदा सुमुदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च விஸ்வக்சேன ஆராதனை இப்பொழுது ஆன பிற்பாடு இப்பொழுது அர்ச்சக சுவாமி திருக்கல்யாண உற்சவத்திற்கு முந்தும் முக்கியமான இடம்பெற இருக்கும்படியான இந்த பாலிகைக்கு தீர்த்தத்தை சமர்ப்பித்து அதற்குரிய கர்மங்களையும் அர்ச்சக சுவாமி செய்வித்து மேலே பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் கங்கணத்திற்கு உரிய கிரமத்தையும் செய்ய இருக்கின்ற வேளையில் தாயாரோடு சேர்ந்த பெருமானின் அனுகிரகத்தை எவ்வாறு பெறுவது என்று திருமங்கை ஆழ்வார் சாதித்தருடைய அந்த ஸ்தோத்திரத்தையும் சேவித்தோம். மேலே சுவாமி தேசிகன் சாதித்த தயாதேவி தயா சதகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பல விதரணபக்ஷம் பக்ஷபாதானபிஜம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்பிய பத்மா சகாயம்
மகதி குண சமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம் என்கிற மகதி குணம் என்கிறார். மகதி குணம் என்பதை இவ்விடத்தில் யாரோடு சேர்ந்தபோது இவனுக்கு மகதி குணம் அளவிட முடியாத குணங்கள் இருந்து என்ன லாபம்? கல்யாண குணங்களாக இருக்க வேண்டும். கல்யாண குணங்கள் இவனிடத்தில் சேர்ந்து இருந்து என்ன லாபம்? அதை இவனிடத்திலே இவன் திருவடிவாரத்திலே பற்றியிருந்து பலன்களை வேண்டும் அடியார்களுக்கு உபயோகப்படும்படியாக இருந்தால்தான் அதற்கு ஒரு ஏற்றம் ஏற்படுகிறது. ஆகவே மகதி குணம் உபயோகமாக இருக்க வேண்டும், அனந்த கல்யாண குணங்களாக இருக்க வேண்டும். அதை பெற்று மகிழும்படியான பக்த கூட்டங்கள் சேர வேண்டும். இப்படி இருந்தால்தானே அதற்கு ஏற்றம். அந்த குணங்களுக்கும் ஏற்றம், குணக்கடல், அந்த குணக்கடலை உடைய பெருமானுக்கும் ஏற்றம், அதை தூண்டுபவளான தாயாருக்கும் ஏற்றம். ஆக தாயாரோடு சேர்ந்து இருக்கும்படியான பெருமானின் திருவடி வாரத்திலே, குணக்கடலான இந்த திவ்ய தம்பதிகளின் திருவாரத்திலே, தயா குணமான அந்த தாயாரோடு சேர்ந்திருக்கும்படியான இந்த பெருமானின் திருவடி வாரத்திலே பற்றி இருந்து அடியார்கள் பெறும் அத்தனை பேரின்பங்களையும் பற்றி சுவாமி தேசிகன் தயா சதகம் என்னும்படியான அந்த ஸ்லோக தொகுப்பில் உயர்ந்த இந்த ஸ்லோகத்தை சாதித்தருளியுள்ளது. பல விதரண தக்ஷம் பக்ஷபாதன பிரஜம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்பிய பத்மா சகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம் என்கிறார். அடியார்களின் வழக்கை விசாரிக்க ஏற்பட்ட நீதிமன்றம் திருமலை. நீதிபதி திருவேங்கடமுடையான். தாயார் ஸ்ரீ அலர்மேல் மங்கை ஸ்ரீ பத்மாவதி பெருமானுக்கு உதவி நீதிபதியாகின்றாள். அது என்ன உதவி நீதிபதி? அடியார்களின் பக்கத்தில் உள்ள சில நியாயங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை வேங்கடவாணன் எனும் நீதிபதியின் தண்டனையிலிருந்து காக்கும்படியான முக்கியமான பதவி இவளுக்கு. நீதிபதியோ பக்ஷபாதமற்றவன். நீதியின் அடிப்படையில் எல்லோரும் அவனுக்கு சமம். மிகவும் நேர்மையான நீதிபதி. வாத பிரதிவாதிகள் நெருங்க சுலபமானவன், இனியவன். பாப்பங்கள் ஒன்று சேர்ந்து தண்டிக்க கோரும்போது யாரை? இந்த அடியார்கள் பாபம் செய்யாதவர்கள் யார்? பாபம் செய்துவிட்டு மன்னிப்பும் கோரி பலரையும் பெற விரும்பும் இந்த அடியார்கள் ஒன்று சேர்ந்து திருவடி வாரத்தில் பணிந்திருந்து இந்த அடியார்கள் அனைவரும் நன்மை பெற வேண்டும் என்று நினைப்பவள் இந்த தாயார். சேவித்து மேலே இதமாதனம் சேஷாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆஜமணிம் சமர்ப்பயாமி சேஷாய நமः புண்ணியபுஷ்பைः பூஜயாமி சேஷாய நமः குலோபஹார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சேஷாய நமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்வஸ்தி நோ மிமேதாவஸ்வினா பக ஸ்வஸ்தி தேவ்யுதித நர்வணः ஸ்வஸ்தி பூஷாசுரோ ததாதுனோ ஸ்வஸ்தி தியாவா பிருத்திவேஷு சேதுனா ஸ்வஸ்தஜே வாயுரபப்ரபாவஹை சோமம் ஸ்வஸ்தி புவனஸ்யஸ்பதிः बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो पवन्तरः विश्वे देवानो अद्या स्वस्तये वैश्वानरो वितरग्निः स्वस्तये देवावद्ब्रह्मस्वस्तये स्वस्तिनो रुद्रपार्त्वं वसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति भद्रे रेवति स्वस्ति नगेन्द्रश्चाग्निश्च स्वस्तिनो अदिते कृते स्वस्ति पन्तामनुचरे सूर्या चन्द्रमसा आमिव पुनर्ददाज्ञादासन्तमेमहि स्वस्ति नन्त्राट्टमरिट्टनेमिर्महद्भूतं वायुसं देवतान ध्रुवन्ते राजावरुणो ध्रुवन्ते व बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं शुभगुं शुभ. பெருமானுக்கும் பிராட்டிமாருக்கும் சமர்ப்பிக்க இருக்க இந்த கங்கணத்தை அதற்குரிய கிரமத்தை செய்வித்து நம்மையும் காண செய்து நாம் வேண்டும் பலனையும் அதனிடத்தை சமர்ப்பித்து இந்த கங்கணத்தை நாகாபரணமாக பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்ற இந்த அர்ச்சக சுவாமி மேலே இந்த நீதிபதியானவன் நம் பொருட்டு இந்த கங்கணத்தை சமர்ப்பித்து கொண்டு சேர்த்து கொண்டு நம் பொருட்டு என்ன செய்ய போகின்றான் என்பதை சுவாமி தேசிகன் திருவாக்காலே நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி அடியார்கள் பொருட்டு கருணாதேவியாம் தயாதேவி ஸ்ரீ பத்மாவதி தாயார் தன்னையே நம்பி இருக்கும் அடியார்கள் பொருட்டு பெருமானோடு வாதம் புரியும் வழக்கறிஞையாக அதாவது பெண்பால் வர துணிவு கொண்டாள். எதற்காக? நீதிபதிக்கு துணையாக இருந்தாள். மேலே
தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கோரும் அடியார்கள் பொருட்டு வழக்கறிஞையாகவும் இருக்கின்றாள். உயரிய சாஸ்திரங்களை சட்டங்களை எடுத்துக்காட்டி அடியார்களை காப்பாற்றி கரையேற்றுகிறாள் தாயார். தைரியத்தோடு எதிர்வாதம் புரிந்து தம் அடியார்கள் பால் குற்றம் காட்டுவோரை வெருட்டி அடித்து வழக்கில் வெற்றியையும் காண்கிறாள் இந்த தயை என்னும் அலர்மேலுமங்கை பத்மாவதி தாயார். ஸ்ரீ பத்மாவதி தாயார் அதுதானே இவ்விடத்தில் பெரும் தேவிமார்கள் அடியார்களை ஒரு தான் நீதிபதியாக இருந்தாலும் தவறு செய்தாரை தண்டிக்காமல் திருத்தி படிக்கொள்வது, நல்வழிப்படுத்துவது என்றால் என்ன, நல்லுரைகளை நல் உபதேசங்களை செய்வித்து அவர்களை காப்பாற்றுவது, அதுதானே இவளுடைய கடன். தாய் பெற்ற தாயினுடைய கடமை. அதை தான் இவளை இவ்விடத்தில் காப்பாற்றும் தன்மையை கங்கணமாக கட்டி கொண்டிருக்கிறாள். இவனுக்கு எதற்கு கங்கணம்? இவர்கள் இருவரும் தாயார்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பதுதான் இவனுடைய கங்கணம். அதுதான் அது கங்கணமாக நாகாபரணத்தை கங்கணமாக கட்டி கொண்டிருக்கிறான். பக்தர்களை ரட்சிப்பதே இவளுடைய நித்தியபடியான வேலை. அதுவே பெரிய யாகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் திவ்ய தம்பதிகள். ஸ்ரீ பத்மாவதி தாயார் அடியார்களின் சார்பாக பெருமானிடத்தே புருஷகாரம் செய்யும் லாகவத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகன் இவ்வாறாக விளக்கி அருளி செய்துள்ளார். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சபைக்கு ஏறும் பொழுது எப்படி இந்த நீதிபதிகள் அது வாதம் செய்து பிரதிவாதங்களை நிவர்த்தித்து எப்படி ரட்சிக்கிறார்கள் என்பதை, இது நீதி தவறாத நீதிமன்றம், பாரபட்சம் அல்லது பட்சபாதமற்ற நீதி சபை இது. ஆகவே எப்படி இவர்கள் செய்தத அதை அடியார்களை ரட்சிக்கிறார்கள் என்பதே இந்த நீதிபதி, இந்த நீதிமன்றம் வழுவாத நீதிமன்றம் இந்த திருமலை. ஆகவே தயை என்னும் குணத்தோடு எம்பெருமானோடு சேர்ந்திருந்து இந்த திவ்ய தம்பதிகள் எப்படி பக்தர்களை ரட்சிக்கிறார்கள் என்று ஒரு நீதிமன்ற நீதி சபையாகவே இதை வைத்துக்கொண்டு சுவாமி தேசிகன் அழகாக சாதித்தருளியுள்ளார். அடியார்களை காப்பதே ஒரு வழக்குரைஞராக இருந்து காக்கும்படியான இந்த செயலை அதுவாகவே தாயார் கங்கணத்தை கட்டிக்கொண்டு அலைகின்றாள். பாவம், இப்படித்தான் அடியார்களை ரட்சித்து கொண்டிருக்கிறாள். திவ்ய தம்பதிகள் சேர்த்திலேயே கண் வைத்திருப்பர் அடியார்கள். அதுவே உயர்ந்த பலன்களை அளிக்கும் மூலாதாரம் என்றே உபதேசத்தில் அருளியுள்ளார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தாலே. திருமழிசையார்வா மேலே நான்முகன் திருவந்தாதியில் என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திருவிருத்த மார்பன் ஸ்ரீதரனுக்கு ஆளாய் கருவிருத்த நாள் முதலாய் காப்பு எனக்கு என்கிறார். எப்படி இந்த லோகங்களில் உள்ள அவத்தியங்கள் எத்தனையோ உள்ளது. அவற்றிலிருந்து நம்மை காப்பது எது என்றால் எம்பெருமான், இந்த ஸ்ரீதரன் பெருமான், தாயாரோடு கூடிய பெருமானே நம்மளை ரட்சிக்க வல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அர்ச்சக சுவாமி பிராட்டி திருவடிவாரத்தில் தலையை சாய்த்து, அதாவது சமர்ப்பித்து அடியார்கள் பொருட்டு அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். மேலே திருக்கல்யாண உற்சவத்திற்குரிய கர்மங்களை செய்விக்க அர்ச்சக சுவாமிக்கும் இப்பொழுது கங்கணத்தை கட்டியாகிறது. நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திருவருத்த மார்பன் ஸ்ரீதரனுக்கு ஆளா என்று சாதித்தருளியுள்ளதன் பொருள், பூலவாசிகள் எத்தனையோ வீணான ஜென்மங்களை எடுத்தாகிவிட்டது. தாயார் உரிமையை கொண்டு அன்புடனும் பெருமான் ஸ்ரீ வெங்கட நாயகனின் திருமார்பில் எழுந்தொழியாகியது இதற்காகத்தான். எதற்காக? உணர்ந்து காப்பாற்றும்படி வேண்டும் அடியார்களை ரட்சிக்கவே தான். தன் மனதிற்கு இனியவனான தாயாரை பெருமானும் விடாது அன்பொழுக தரிப்பவனுமாக திருமலையில் எழுந்தருளி ஆயிற்று. இவையெல்லாம் எதற்காக என்றால், எல்லாம் அவர்களையே உரிமை கொண்டு நம்பிக்கொண்டு இருக்கும் நம் போன்ற எளிய அடியார்களுக்காகத்தான். திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் பக்த கூட்டங்கள் மீது அடங்காத அன்பு பாசம். இது இன்று நேற்றல்ல. இவர்களை தரிசிக்க இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்குரிய கிரமங்களை மேலே வரும் இந்த பொருள் இந்திரசுத்தோட ஆக சுத்த சுத்தாபிரோதிபி மை தேவாந்திரமணமாய் தேவஹூதி दैव्याहोदानन्दपूर्वेरिट्टास्याम तनुभा सुबीराः उद्दन्यमानमस्यामेद्यवात्मानम् यजमानस्य हन्तु शिवानश्चन्तु पृथिवे तन्नो शाता पृथिवे दोगशाता पोतक्षतनेन सौम्या कृणत्वकं रसना पोतविकंसत् तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्थण्डिले भूमिमावाहयामि रेखाजा स्कन्दमावाहयामि रेखा गायत्र्यां प्रोक्ष्य जातवेदो अग्निं गृहीत्वा जातवेदो भुवनस्य रेदो हेजन्तदमग्निश्वदे अग्निमस्वस्तादहव्यगुं सुमीगर्भाजनगिन्यो मयोभूः
घृतप्रदेको घृतजो निरग्नि घृतसमिद्यो घृतपस्यान्नम् घृतपृषद्मा सरितो घृतं प्रपं सरिजागत्यदेवान् आयुर्दाग्ने अविशोचशानो घृतप्रदेको घृतजो निरेदि तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुव ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद्विमतसुरजो वेन आवह स बुद्धिया पमास्य विट्ट सतस्तजो निमतश्च वः ओं भो ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासन सोमो दीर्घं सोमर्वन्तमाटकं सोमो वीरङ्गरवण्यं ददातु साधन्यं विदत्यकं च वेयं विदुश्रवणं जो ददातु तस्मै सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आजं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुरोभार निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मं प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवताव्रत यत्वन्नागत्र पुट्टेजमानोऽस्तु सप्तऋषीणागुं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष्य पात्रादाधावमादाय पवित्रेस्तो वैष्णव्येस्तो यज्ञजेस्तो वाजबोधेस्तो विष्णोमनसाबोधेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अन्तरिक्षायत्वा पृथिव्यैत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसे पश्चिमतो विष्णोस्तोभोसे दक्षिणतो विष्णोस्तोभोसे उत्तरतो विष्णोस्तोभोसे प्राच्या विष्णोस्तोभोसे श्रुतासे घृतासे ध्रुवासे तारुणासे विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापनारायणमावाहयामि ब्रह्मं प्रणेष्यामि यजमानवाचं नित्या सोमं प्रणेष्यामि यजमानवाचं नित्या प्रणयज्ञं देवतावर्तयित्वं नागस्य पुष्टे यजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रणय कोभोजनत्को सभोजनत्को सव्यशन्तान्विषः पात्राणि देवयज्ञायै सव्यशन्तान्विषः पात्राणि देवयज्ञायै दक्षिणप्रणदो ब्राह्मेण तीर्थेन प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निसोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि वसूनावाहयामि मृतानावाहयामि रुद्राणावाहयामि अवोपस्पृश्य त्रिविष्टमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवतसोममावाहयामि औपासरज्ञमावाहयामि अग्निदेव विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतिगे जुष्टण्डर्वभामि इन्द्राय जुष्टण्डर्वभामि अग्ने जुष्टण्डर्वभामि सोमाय जुष्टण्डर्वभामि अग्ने सोमाभ्यां जुष्टण्डर्वभामि प्रजापतिगे जुष्टण्डर्वभामि वसुभ्यो जुष्टण्डर्वभामि मरुभ्यो जुष्टण्डर्वभामि रुद्रेभ्यो जुष्टण्डर्वभामि अवोपस्पृश्य श्रीमहाविष्णवे जुष्टण्डर्वभामि बृहस्पतये जुष्टण्डर्वभामि मित्राय जुष्टण्डर्वभामि वरुणाय जुष्टण्डर्वभामि आदित्येभ्यो जुष्टण्डर्वभामि अश्वभ्यो जुष्टण्डर्वभामि पूष्णे जुष्टण्डर्वभामि कक्षाय जुष्टण्डर्वभामि कक्षदेवतसोमाय जुष्टण्डर्वभामि औपासरज्ञाय जुष्टण्डर्वभामि यज्ञदेव विश्वेभ्यो देवेभ्यो जुष्टण्डर्वभामि सर्वदेवेभ्यो जुष्टण्डर्वभामि आद्यन्तप्रतिष्ठयामि प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समदिशि स्वाहा अमृतुर्नमसि मारुणमसि अन्तरितकं रक्ष अन्तरित आराधय प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ट आराधयः चित्पदे स्मः पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पदे स्मः पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्मः पुनः त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाज्ञाकृतं स्पर्शयित्वा अभ्यर्च अक्षत आद्यचरुभिः इंद्राय नमः अग्नये नमः जमाय नमः नृसिंहे नमः वरुणाय नमः वाजवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सुहोदसे नमः अजनाप्रे नमः विसर्पिणे नमः अग्निपुरुषाय नमः अदितेन मन्यस्म अनुमतेन मन्यस्म सरस्वतेन मन्यस्म देवसवितप्रसुवा
ब्रह्मन् सोप्तमादास्मादस्मा समेत यस्माः प्रदेन् स्पृष्ट्वा वाजुब्जादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादीशानान्तमिन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्नि सोमाब्जागु स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुब्ज स्वाहा मुरुब्ज स्वाहा रुद्रेब्ज स्वाहा अपोपस्पृश्य श्रीमहाविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा सुब्जागु स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा औपासज्ञाय स्वाहा यज्ञदेविष्मेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चरुन् सायत्रा गृहीत्वा व्याहुर्जुहोति ओं भू स्वाहा ओं भुव स्वाहा भोगं स्वस्वाहा ओं भूर्भुवस्व स्वाहा अदितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासामीः प्राणारायण्यामस्यां सुपतिदोषे श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम् औपासनाख्यो मन्त्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे कालविपर्यासे कर्मविपर्यासे न्यूनातिरक्ष सर्वदोषप्रायश्चित्तार्थम् अतो देवादिवैष्णवं होष्ये अदितेन मन्यस्मानुमतेन मन्यस्म सरस्वतेन मन्यस्म देवसविदप्रसव ओं मतो देवावन्तु नो यदा विट्टर्विचक्रमे पृथिव्या सप्तधाम विस्माः इदं विट्टर्विचक्रमे त्रयधानतदेवतम् समोरमस्य भागं श्रेयः स्वाहा त्रीणि पदा विचक्रमे विट्टर्गोपादाब्ज ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णाकर्माणि वस्कतगदो वृतानि वस्पते इन्द्रद्वयद्दशगा स्वाहा तद्विष्णो परमं पदकं तदा पश्यन्ति शौर्यः दिवे प्रदक्षिणादग्धु स्वाहा तद्विप्रासो पञ्चभोजाग्रवाकं तस्कमिन्दते विष्णोर्यत्परमं पदग्धु स्वाहा ओं भू स्वाहा भोगं स्वस्वाहा ओं भूर्भुवस्व स्वादितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासामीः చూడరే ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఓ కరి కొకరి అన్యోన్యము చూడరే చలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చలి చంద్రముఖము సిరుల నాయకుడు కలువల కన్నుల కడుజూచే చెలువ సూర్య తేజపు పతిని మరలా చెలువ సూర్య తేజపు పతిని మరలా జలజాక్షంబుల సతియును జూచే జలజాక్షంబుల సతియును జూచే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే
తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తోరపు మేఘపు తురుము విభునితో తోరపు మేఘపు తురుము విభునితో ఆరయ మయూరయానయు బలికే ఆరయ మయూరయానయు బలికే ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరికొకరి అన్యోన్యము చూడరే పడతి దేహలత ప్రాణనాథుడిటు బొడలి చెమట చెరువుల తడిపే పడతి దేహలత ప్రాణనాథుడిటు ఒడలి చెమట చెరువుల తడిపే కడగిన శ్రీ వెంకటగిరిపతితో వందే గురు పరంపరా అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్ పరిమితిశక్త్యా ప్రియమానస్య మహాజలోకస్య మధ్యే పరిప్రమాణానామనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశ మహోదవ్యక్తాఖ్య సప్తావృణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో ప్రతిష్ఠితాన అతల వితల సుతల తల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం మూర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానామదో భాగే మహానాలాయమానస్య ఫణిరాజుష్టజేజస్య సహస్రఫణాఫణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజనముత్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి శుంఠాద్దండోద్దంపితే అమరావతే తేజోపదే సంయమన రక్షోపదే సుందుమతే గంధవత్తిలకావతే యశోపదే త్వట్టదేవప్రీ విరాజితే ఇంద్రాగ్నియమనిరుతు వరుణవాయు కుబేర ఈశానాఖ్య అష్టలోక బాలక పరిపాలితే లోకాన్ లోకాన్ చలవలయితే లవణేచ్ఛురాసర్పిరదిక్షేరశుద్ధోదకాఖ్య సప్తాన్న పరివృతే జంబూ ప్లక్షకుశక్రౌంచ సాకచాన్మన్ పుష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మాహేంద్రమలయమదృక్ష్వదింద్యవారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతి కిం పురుష హరీలావత భద్రాస్మకేతుమాల హిరణ్యకరమణకు కురువర్షాక్రమ వృషాణాం మధ్యే వరదవర్షే వృతకండే మహాసరోరుహాకార పంచాశత్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభౌమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాజా పూర్వదిగ్భాగే కృష్ణా కావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ సకల జగత్రష్టు ప్రార్థయజ్జీవనో బ్రహ్మణో ద్వితీయ పరార్థే ప్రథమ వర్షే ప్రథమ పక్షే ప్రథమే హని ద్వితీయాజామే హేజన్మణి చ ఏదక్షరపర్యంతం బాల్య యవ్వన కౌమార వార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాదకాది సమస్త దురితక్షయార్థం తత పూర్వేషాం తథా పరేషాం మధ్వంశ్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం పితॄణాం చ కుంభీపాకలోకిత దామాదిపసంగాతః కాలసూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః వృత్తైస్థిలై సూర్యమండలపర్యంతం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్య చతుర్విధమోక్షఫలసిత్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం భృగుమరీ చత్రగస్య పాదభిః కోటిచాతుర్లక్ష ప్రణానేన దివ్యవైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్తమార్గేణ వేదోక్త ప్రకారేణ విఘ్నసోక్త ప్రకారేణ హేమాద్రకన్యాదానఫలావాప్త్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండనాయకస్య అనంతకళ్యాణ గుణగణగ గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య
सिंहचक्रगदापद्माङ्कित कोटिसूर्यप्रकाशस्य श्रीमतो वैकुण्ठनाजकस्य श्रीमद्वैगानसभगवस्यास्त्रोक्तमार्गेण आङ्गेन च भारस्पत्य भारद्वाज त्रयारुषेयप्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य पञ्चविधव्योः प्रवर्तमानस्य परतद्विभव्योऽन्तर्यामी अर्चावतारस्वरूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोन्नत्रे आङ्गेन च भारस्पत्य भारद्वाज त्रयारुषेयप्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृतिस्वकीयमानस्य त्रिकोणात्मकस्य गुणत्रयकर्मणोक्षादिवसात् उत्पस्थितलयकारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गेन च भारस्पत्य भारद्वाज त्रयारुषेयप्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्तमुकुट योगनविज्येन भूतस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गेन च भारस्पत्य भारद्वाज त्रयारुषेयप्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोकपरिपालनाय किरीटहारकेयूर दिव्याभरणभूषिताय दिव्यकौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय दिव्यमाल्योशोभिताय प्रपन्नपारिजाताय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्यात्मकनित्ययौवन स्वभावलावण्यतेजो रत्नाकराय अखिलजागाध्यायिनो अखिललोकपवित्रगोत्राय श्रवणनक्षत्रे मकर्रासो जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराज ऋग्यजुष्यामादर्वण सकल वेदाध्यायिने भार्गवत्योपमान अर्ववेदन पंचारुषेय प्रवरान्वित भार्गवस गोत्रोद्भवे सर्वालंकारवदे सुरांगना संसेवित पादारविंद श्री महाविष्णोः वक्षस्थल निवासिने आनंद गुणात्मिका मूल प्रकृति रूपा उत्तरफल्गुणी नक्षत्रे कन्या रासो जाता इमां श्रीदेवी नाम्ने कन्या वृणीमहे वृणीत्वं दास्यामि ऋग्यजुष्यामादर्वण सकल वेदाध्यायिने कास्य भावत्सारनेत्रवत्रयारुषेय प्रवरान्वित काश्यपस गोत्रोद्भवे सर्वालंकारवदे सुरांगना संसेवित पादारविंद श्री महाविष्णोः अत्यंत मनोहरे अत्यंत सौंदर्यवदे रेवती नक्षत्रे मीनरासो जाता कश्यप प्रजापते संकल्पदनया इमां भूदेवी नाम्ने कन्या वृणीमहे वृणीत्वं दास्यामि कन्या गणक संपन्ना गणकाभरणैर्युतां दास्यामिष्टवेदुभ्यं ब्रह्मलोकचिकेशयेत् कन्यां स्फलङ्कृतां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धयेत् विश्वम्भरा सर्वभूत साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणादु कमलापतिः कन्यादानमुहूर्तत्सु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभं शुभ. கல்யாண உற்சவத்தில் பெருமானுடைய ஐஸ்வர்யங்கள், தாயாருடைய ஐஸ்வர்யங்கள், குலம் கோத்திரம் அனைத்தையும் சமர்ப்பித்து யாருக்கு யார் திருமணம் செய்ய இருக்கின்றார்கள் என்ற அந்த குலங்கோத்திரங்களை எம்பெருமான் முன்பு சமர்ப்பித்து இப்பொழுது தாயாருக்கு சமர்ப்பிக்க இருக்கும் இந்த திருமாங்கல்யத்துக்குரிய கிரமங்களை அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்க அந்த திருமாங்கல்யத்தை நன்றாக சேவித்து கொண்டே இந்த பெருமானின் திருக்கல்யாண குணத்தை, அவனுக்கு எத்துணை கல்யாண குணங்கள், அதற்கு யார் பொறுப்பு, அந்த கல்யாண குணங்கள் இவனிடத்தை இருந்து அதை வெளிக்கொண்டு வருவது யாரால், அதனால் என்ன பயன் என்பதை சற்று முன் சேவித்தோம். திருமிழிசை ஆழ்வாரின் நான்முகத் திருவந்தாதி அந்த பாசுரத்தாலே என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திருவிருத்த மார்பன் சிறீதரனுக்கு ஆளாய் கருவிருத்த நாள் முதலாய் காப்பு என்று திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் பக்த கூட்டங்கள் மீது அடங்காத அன்பு பாசம் உடையவர்கள். இது இன்று நேற்றல்ல இருப்பது, என்றும் எந்த கல்பத்திலிருந்தோ உடையது இவருடைய குணங்கள். இவர்களையே தரிசிக்க வணங்க ஏங்கும் அடியார்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே இவர்களின் திவ்ய தம்பதிகளின் அருளை பெற்றவர்கள் என்கிறார் ஆழ்வார். இத்துணை அருளை பெற்ற கருவை சுமக்கும்படியாக அடியார்களின் தாய் தந்தையர்களுக்கு இந்த திவ்ய தம்பதிகளில் அருள் செய்தாயிற்றாம். இவர்களின் அனுகிரகம் பெற்றதாலே தான் இப்போது இவர்களை அனுபவிக்க பெறும்படியான பேறு ஏற்பட்டதாம் இந்த பக்த கூட்டங்களுக்கு. ஆழ்வாரின் தீர்க்க தரிசனத்தை விளக்கி
அருளியபடியால் தான் இந்த திவ்ய பாசுரம் மேன்மை பெற்று விளங்குகின்றது. ஆழ்வாரின் திவ்ய ஆசிர்வாதத்தோடு நன்றாக துலங்க அடியார்களும் வாழ்வாங்கு வாழ இந்த பாசுரத்தை சாதித்தருளியுள்ளது. திவ்ய தம்பதிகளான இவர்களே சர்வ ஜகத்திற்கும் தாய் தந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தாயாருக்கு மங்கள தேவதா என்ற ஒரு திருநாமம் உண்டு. ஆகவே தாயாரின் அனுகிரகத்தோடையத்தான் அவளின் துணையோடைத்தான் நாம் பற்றியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவனுடைய கல்யாண குணங்கள் வெளிக்காண முடியும். இந்த கல்யாண குணங்கள் உடையது இவனிடத்தில் உள்ளது என்பது எப்படி தெரிகிறது? தாயாரின் தூண்டுதலாலே தெரிகின்றது. யார் பொருட்டு? பக்தர்களின் பொருட்டு இந்த கல்யாண குணங்கள் உள்ளது, அது வெளிக்கொண்டு வருகிறது. ஆகவே தான் இந்த திருமலையில் இத்தனை கோஷங்கள், கோவிந்த நாம கோஷங்கள், தாயாரின் கோஷங்கள், நாம கோஷங்கள், அடியாரின் கூட்டம், பக்த கூட்டங்கள். ஒரு தேன் நிறைந்திருக்கும் மலரில் எப்படி வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும்போ அதுபோல இவனுடைய கல்யாண குணங்களை பெற்று அனுபவிப்பதற்காகவே தான் இந்த அத்தனை பக்த கூட்டங்கள் இந்த திருமலையில் நிறைந்திருக்கின்றன, வண்டு கூட்டங்கள் போலே. பிராட்டியை சொன்னதாக ஆயிற்று. இவ்விடத்தில் இம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் பொழுதே இவற்றை சேர்த்து சொல்வது தான் ஆயிற்று. ஆன்றோர்களின் கருத்தாகவும் அமைந்துள்ளது இது. தாயாருக்கும் பெருமானுக்கும் அதாகில் இருவர் சேர்த்தியிலே தான் மங்களங்கள் சித்திப்பது இயல்பு என்பதை வேதவாக்கு தொடர்ந்து ஆழ்வார்களின் திவ்ய திருவுள்ள கருத்தாகவும் அமைந்துள்ளது. மற்றொரு பாசுரத்தில் திருமிழிசை பிரான் திரு வெங்கடநாயகனின் பரத்வத்தை பாங்காக உரைக்கையில் பரத்வம் என்றால் என்ன? பரத்வம் என்றால் முதல் சாதிப்பது தாயாரோடு கூடிய பிரானுக்குத்தான் பரத்வத்தை திருடீகரணம் செய்து கூறப்பட்டுள்ளது. இந்த தாயார் கூடவே இருப்பதால் தான் அனைத்து கல்யாண குணங்களும் வெளிக்கொண்டு வர முடிகிறது. அந்த குணங்களால் அடியாரோடும் நன்றாக பலனை பெற்று அனுபவித்து ஆழ்ந்து அனுபவித்து மேலும் பக்தர்களாக திகழ்கின்றனர். கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரையே தேவரல்லாரை திருவில்லா தேவரையே தேற்றேன் மின் தேவும் என்கிறார். பிராட்டியோடு கூடிய பெருமானை அல்லாது சேர்த்திலே அல்லாது அவனை தேவனாகவே இருந்தாலும் நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சாதித்து அருளியுள்ளார் திருமிழிசை பிரான். நம் ஸ்ரீனிவாசனுக்கு அற்புதமாயும் பொருள் செறிந்த 1008 திருநாமங்கள் உள்ளன. எனினும் எளிதில் சற்றென்று பழக்கப்பட்டது போல அடியார்களின் உள்ளத்தினின்று நாவினின்று எப்போதும் பக்தியோடு அல்லது எல்லா திவ்ய தேசங்களில் தோறும் உச்சரிக்கப்படுவது மாங்கல்யந்தந்து நானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே வத்னானி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரஜ ஸ்ரீதேவ்யை நமः மாங்கல்ய தாரணம் கரோமி. பிரஜாபதிஸ்தோ மகும் ராஜா நமுதுர்ஜதா மந்திரயோ வேத அன்வகிருத்யந்த காணஹஸ்தே குருதா அதஹ சீதா சாவித்ரீ மாங்கல்யந்தந்து நானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்தானி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரயம் பூதேவ்யே நமः மாங்கல்ய தாரணம் கரோமி. மாங்கல்ய தாரணமுகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து சுபகும் சுப. విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా. ఈ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా.
తమవారైన వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా తలమూచి ఎవరైన తమవారైన వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా అలరి శ్రీ వెంకటేశాడకు మము రప్పించి వలసినట్టు గరుడ ధ్వజమెత్తవయ్యా ఉపాసనాఖ్యౌ ప్రధాన హోమం కరిష్యేది తేన మన్యస్వ నమదేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవదవిద ప్రసభ ఇమం మే వృణ శ్రుదేవ మధ్యాచముడయ మమ సురాచకే స్వాహ తత్వాయామి బ్రహ్మణో వందమాన సజాసా ఆస్తే యజమానో హవిర్భిః అహేణమానవరభో జిరుగంస్వాన్ ప్రమోషే స్వాహ త్వన్నోగ్నే వృణస్య విద్వాన్ దేవసేడో వజాచ జ్యేష్ఠాః యజిష్ఠోమన్హితవసోసు జానో విశ్వాన్ ద్వేషాగంసే ప్రమద్గస్మ స్వాహ సత్వన్నోగ్నే వమో బభూతి నేదుష్టౌ శ్యామదోబ్జష్టౌ అవయక్షుణవృణిం సుమోనయేదు స్వాహ త్వమగ్నేయాసన్యయాసన్ గిదః అజాసన్ హవ్యమోషే యానో దేహేర్జస్వాహ చిత్తం జస్వాదిత్య స్వాహ నాగోదం జస్వాగోదిశ్చ స్వాహ విజ్ఞానం దుష్టానం దుఃఖానం స్వాహ మనస్స్వాచక్వరే స్వాహ పూర్ణమాదచ్చ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం శుభ స్వాహ ఓం భూర్భువస్సువ స్వాహ అదితేన్వమగ్గుస్తాః హనుమదేన్వమగ్గుస్తాః సరస్వతేన్వమగ్గుస్తాః దేవదవిద ప్రాసావీః ప్రాణాయామ్యామస్యాం స్వతిదోష శ్రీనివాద స్వామినః వైవాహికోత్సకర్మాంగం ఉపాసనాఖ్యో లాజహోమం కరిష్యే అదితేన మన్యస్వ హనుమదేన మన్యస్వ దేవదవిద ప్రసభ హిమాల్లాజామిత్యభిగార్య ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంజగం వదనాత్ తదగ్నిరనుమన్యదా యన్నాద్రుపబ్రోదేజ్ఞౌ లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే బదరేదంత జ్ఞాతజో మమ స్వాహా ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంజగం వదనాత్ తదగ్నిరనుమన్యదా యన్నాద్రుపబ్రోదేజ్ఞౌ లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే బదరేదంత జ్ఞాతజో మమ స్వాహా మాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యంజగం వదనాత్ తదగ్నిరనుమన్యదా యన్నాద్రుపబ్రోదేజ్ఞౌ లాజానావపంతి దీర్ఘాయురస్తు మే బదరేదంత జ్ఞాతజో మమ స్వాహా ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం శుభ స్వాహ ఓం భూర్భువస్సువ స్వాదితేన్వమగ్గుస్తాః దేవదవిద ప్రాసావీః ప్రాణాయామ్యామస్యాం స్మృతిదోష శ్రీనివాదత్వామినః వైవాహికోత్సకర్మాంగ ఉపాసనాఖ్యో సర్వదోష ప్రాయశ్చిత్తార్థం మతో దేవాదివేట్నం హోష్యాదితేన మన్యస్వ దేవదవిద ప్రసభ ఓం మతో దేవావందనాయ దోవిట్రవిచక్రమే పృథివ్యా సప్తధామ విస్వాహ ఇదం విట్రవిచక్రమే త్రేధానతదేపదం సమూఢమస్య భాగం సురే స్వాహ త్రీణి పదా విచక్రమే విష్ణుర్గోపాదాభ్యః దోదర్మాణదారయన్ స్వాహ విష్ణోకర్మాణపస్య దగిదో వ్రతాని పస్పసే ఇంద్రస్వయుజ్జస్తగా స్వాహ తద్విష్ణోః పరమం పదకం తదా పశ్యంతి సూర్యः దివి వదక్షురాతదగ్గుస్వాహ తద్విప్రాసో పంచభోజా కృవాగం తస్కమిందదే విష్ణోర్యత్ పరమం పదగ్గుస్వాహ ఓం భూస్వాహ ఓం భువస్వాహ ఓం శుభస్వాహ ఓం భూర్భువస్సువస్వాహ ఆదితేన్వమగ్గుస్తాః దేవదవిద ప్రాసావీః ప్రాణాయామ్యామస్యాం స్వదోష శ్రీనివాదస్వామినః వైవాహికోత్సకర్మాంగం ఉపాసనాఖ్యో ఉపరిట్టాదంతో హోమం కరిష్యేదితేన మన్యస్వ హనుమదేన మన్యస్వ దేవదవిద ప్రసభ యదస్య కర్మణోత్పరే నిజం విద్వాన్యోనిభిహాకరం అగ్నిచుట్విద్వాన్ సర్వగ్సుగుణం కరోతు స్వాహ అగ్నయే చుట్టకృతావుదీనాం కామానాకం సుమత్తైత్రే స్వాహ అగ్నయే స్వాహ అగ్నేనాదాయ స్వాగ్నేన పదయే స్వాహ ప్రజాపతయే స్వాహ ఇంద్రాయ స్వాహ విశ్వేభ్యో దేవేభ్య స్వాహ సర్వాభ్యో దేవతాభ్య స్వాహ సర్వత్రైవాదిష్టకం సర్వత్రైవానాదిష్టం దైవతమముష్మై స్వాహ అగ్నయే చుట్టకృతే స్వాహ వాస్తుపదే నమో వాస్తుపతయే స్వాహ యన్మ ఆత్మాభూతగ్నితత్పునరాగ జాతవేదావచరణి స్వాహ
पुनरग्निचक्षुरदात् पुनरिन्द्रो बृहस्पतिः पुनर्मे स्वमायवाचक्रादित्यमक्षो स्वाहा इष्टेभ्यः स्वाहा वषडनिष्टेभ्यः स्वाहा वेषदुरित्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दूराध्यै स्वाहा दैवीभ्यः स्वातनोभ्यः स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा येदो ओष्ण्येदसे महि स्वाहा समिदसे तेजोसे तेजोमयदे स्वाहा यमस्य देवमुत्योर्भवाय स्वाहा सोमस्य दं चित्तमेवाय स्वाहा वाजोर्दमे प्राणार्मेवाय स्वाहा ब्रह्मणोदे मुद्दमेवाय स्वाहा सप्तदे अग्ने समिद सप्तदिप्मा सप्तऋषि सप्तधाम प्रियाणि सप्तहोत्राः तदात्मा नितद्वयोनिर्रार्पणस्वा कृतेन स्वाहा अग्निर्भक्तः स्वाहा वेदर्भक्तः स्वाहा जोर्भक्तः स्वाहा अग्निर्जेन्नं वेदिर्जेन्नं जोर्जेन्नं मृतमे जेन्नं ओषरप्तृदेवजेन्नं स्वाहा कृतदान विद्वानट्टभृतेन पूर्णमाहुतिं जुहोर्मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राजजुहोमि स्वाहा अग्निशुप्यदो वेदशुप्यदो जोश्चुप्यदो ब्रह्माद्यासुप्यन्ताम् अदितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविधप्रासावीः आवायकदेवताभ्यो नमः यदा सुपदास्तां प्रवेश मित्र में भोजा स्वाहा सर्वमसि पर्वत में भोजा स्वाहा अक्षतमक्षत्ये जुहोमि अक्षतमा में श्रेष्ठां पश्चिमतः परिधिमपनजा दक्षिणतः परिधिमपनजा सर्वान् परिसमूह्य ग्रन्थिं विसृज्य अब्धिः प्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापपोषदयो मरुतां वृषस्वततो नो वृष्टिमेरय स्वाहा भूतिस्मातेर्लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निरमारुणजोर्भूतिः आदित्यस्तोमो नमः प्रजाजुषं जमदग्ने कश्यपस्य त्रजाजुषं तद्देवानां त्रजाजुषं तन्मे अस्तु त्रजाजुषं दीर्घायुत्वाज सदाज बलाज सदञ्चवक्षसे त्रजाजुषं मा भोजट्टामयोगुमद्दानभोजोजपात्र महेरणाज दक्षसे मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनयत्कृतन्तु मजादेव परिभुवनस्वतश्च वै प्रायश्चित्तानि जयशान होमगर्वाणि वै तानि जयशानि जयशान श्रीकृष्ण स्मरणं पदं कायेन वाचा मनसेन्द्रियवा बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत्तत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पादर्गं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा सुखदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च गुलोपहार निवेदयामि अग्निपुरुषाय नमः आद्योपहारं समर्पयामि तत्सब्रह्मार्पितमस्तु सर्वं श्री भूमनीला समेत श्री श्रीनिवासार्पितमस्तु. அர்ச்சக சுவாமி திருக்கல்யாணம்
மாங்கல்ய தாரணத்துக்கு பிறகு இப்பொழுது அர்ச்சக சுவாமி திவ்ய தம்பதிகள் தேங்காய் உருட்டும்படியான இந்த கிரமத்தை இப்பொழுது செய்ய தொடங்கி இருக்கின்றார். தாயாருக்கும் பெருமானுக்கும் அதாகில் இருவர் சேர்த்தியிலே தான் மங்களங்கள் சிதிப்பது இயல்பு என்பதை வேதவாக்கு ஆன்றோர்களின் வாக்கும். மற்றொரு பாசுரத்தில் வழிசெய்பிரான் திருவேங்கடநாயகன் பரத்வத்தை பாங்காக எடுத்துரைக்கையில், கல்லாதவர் இலங்கையை கட்டடித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேற்றேன் மின் தேவும் என்று சற்று முன் சேவித்தோம். நம் ஸ்ரீனிவாசனுக்கு அற்புதமாயும் பொருள் செறிந்த 1008 திருநாமங்கள் உள்ளன. எனினும் இதில் சற்றென்று அனைவருக்கும் எல்லா திவ்ய தேசங்களிலும் நன்றாக வாயார மனதார சொல்லி மகிழ்வது இந்த ஸ்ரீனிவாசன் வெங்கடவனின் திருநாமத்தை தான், கோவிந்த நாமத்தை தான். இப்பொழுது அர்ச்சக சுவாமி பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் ஸ்ரீனிவாசன் சாற்றிக்கொண்ட இந்த தோள் மாலையை முன்னம் ஸ்ரீதேவி தாயாருக்கும் பின்பு பூதேவி தாயாருக்குமாக இந்த தோள் மாலை மாற்றல் நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து வருகின்றது. எல்லா திவ்ய தேசங்களிலும் பக்தியோடு எல்லா திவ்ய தேசங்களிலும் பக்தர்கள் இந்த ஸ்ரீனிவாசனின் திருநாமத்தை, கோவிந்த வெங்கடேசன் என்ற திருநாமங்களை, ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீ நிவாசன் பரிபூர்ணன் தேவன், அதாகில் திருவை உடைய தேவன் பரிபூர்ணவன் தேவன். திருமழிசை ஆழ்வாரின் ஈரச்சொற்களிலும் நாம் தெளிவது, ஸ்ரீனிவாசம் ஜெகத்யோனிம் ஸ்ரீமத்பிஹி பரிசேவிதம் ஸ்ரீதார்த்தீகரணம் வந்தே ஸ்ரேயசாம் தாயகம் விபும் தீர்த்தமூர்த்தி ஸ்தலைஹி கியாதே பிரசித்தே வெங்கடாச்சலே சர்வார்த்தான் வெங்கடே சஸ்துதத்வா ராஜதி பூதலே என்கிறது. ஸ்ரீ வெங்கடேசனின் கருணையை பெருமைகளை சொல்வது என்பது கடலினும் பன்மடங்கு பெரிது, யாராலும் சொல்ல இயலாது. இப்பொழுது பெருமான் சாற்றிக்கொண்ட தோள் மாலையை ஸ்ரீதேவி தாயாருக்கு அர்ச்சக சுவாமி மனமு வந்து நாம் கண்களார காண, நம் பிரார்த்தனைகளை நன்றாக பெற்று மகிழ சேவித்தே அதை சார்த்தி மீண்டும் ஸ்ரீதேவி தாயார் சார்த்தி கொண்ட இந்த மாலையை, தோள் மாலையை, இந்த கிளிமாலையை மீண்டும் ஸ்ரீ வெங்கடநாயனுக்கு கோவிந்தனுக்கு அதை சமர்ப்பித்து, கோவிந்தன் சமர்ப்பித்த கொண்ட இந்த தோள் மாலையை மீண்டும் பூதேவி தாயாருக்கும் சமர்ப்பிக்கும் இந்த வேளையில் பல கோடி மடங்கு பெரிதான ஸ்ரீ வெங்கடவனின் தயையை கூறப்புகுவது என்பது மிகவும் கடினம். உலகில் காணும் சீரிய பொருள்களுக்கு உறைவிடமானவள் ஸ்ரீ லக்ஷ்மியே ஆவாள். இந்த லக்ஷ்மிக்கு பிரியநாயகன் பரமாத்மாவான பரமச்சேதனனான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், அதாகில் செல்வநாயகன் ஸ்ரீ பத்மாவதி பிரியன்யவன். ஸ்ரீனிவாசன் ஜகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணன். மாபெரும் ரிஷிகளும் புண்ணியாத்மாக்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வணங்கப்படுபவன் இவன். இப்பொழுது அத்தனை காலங்கழிந்தும் இப்பொழுது இந்த பூவுலகிலே திருவேங்கட மலையிலே நாமும் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலே அற்றந்தராலு என்னும்படியான அற்றதை பரிமாற்றங்கள் திவ்ய தம்பதிகளின் சேர்த்தியிலே நாம் காண இருக்கிறது. அதற்குரிய கிரமங்களை அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்க, அனைத்து பக்தர்களும் இந்த அற்றதை பரிமாற்றங்களை சேவித்து பலன்களை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். இந்த தலம்பராலு என்னும்படியான இந்த அற்றதை பரிமாற்றங்களை சேவித்து கண்களார மனமகிழ்ந்து பலனை பெற்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పేరుల ముత్యాల మెడ పెండ్లి కూతురు.
పెండెము పెట్టే పెండ్లి కూతురు నెర బిరుదు మగని కంటే వినా వెంకటేశం ననాథో ననాథః సదా వెంకటేశం స్మరామి స్మరామి హరే వెంకటేశ ప్రసీద ప్రసీద ప్రియం వెంకటేశ ప్రయచ్ఛ ప్రయచ్ఛ